வேளாங்கண்ணி ஆண்டு பெருவிழா 2026ஆம் ஆண்டு நாளை வெகு விமரிசையுடன் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்க இருக்கின்றது. தஞ்சை ஆயர் மேதகு டி சகாயராஜ் அவர்கள் தலைமையிலே கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அவர்களின் தலைமையில் கொடியேற்றப்படும். அதைத் தொடர்ந்து நற்கருணை வழிபாடு, அதைத் தொடர்ந்து ஜெபம், மன்றாட்டு மற்றும் வழிபாடுகள் எல்லாம் வந்து இறுதியிலே கூட்டு பாடற் திருப்பலி நாளை நடைபெறும். ஆகவே இந்த விழா நாளை ஆயர் அவர்களின் தலைமையில் நடைபெறுகின்ற கூட்டு திருப்பலியோடு ஆரம்பித்து மிக விமரிசையாக சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை ஏறக்குறைய எல்லா மொழிகளிலும் திருப்பலிகள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நடைபெறும். தமிழ், மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகளிலும் இன்னும் வேறு மொழிகளை சார்ந்த அருட்தந்தையர்கள் வந்தால் அவர்களுக்கும் அவர்களுடைய மக்களோடு கூட இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கான வசதிகள் ஏராளமாக ஆலயத்திலே செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அன்னையினுடைய திருப்பீட ஆலயம் மிகவும் சிறப்பாக சீரமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எந்த விதமான மாற்றமும் இன்றி புராதான மகிமையை, பாரம்பரியத்தை அப்படியே வைத்து வெள்ளை மார்பிள்ஸால் மிக அழகாக வடிவமைத்திருக்கிறோம். ஆகவே மிகவும் புது பொலிவோடு இந்த அன்னையினுடைய பேராலயம் விளங்குவதை நீங்கள் பார்க்கலாம். மாறாமல் இதை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பிறகு ஒவ்வொரு நாளும் மதியம் 12 மணிக்கு கொடியேற்றமும், ஒவ்வொரு நாளும் திருத்தேர் பவனி மிக சிறப்பாக நடைபெறும். ஆகவே இந்த நாட்களிலே எங்களுக்கு பக்தியோடும் அன்னையினுடைய புகழை பரப்புகின்ற விதத்திலும் பக்தர்கள் அனைவரும் உதவி புரிய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களும் பக்தி பரவசத்தோடு ஜெபிக்க வேண்டும். இந்த ஆலயம் ஜெபிப்பதன் ஆலயமாக அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இந்த நவநாட்களில் பெறும் பொருட்டு அரசு எந்திரங்கள் அனைத்தும் முடக்கி விடப்பட்டிருக்கின்றன. நாகை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நாகை மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் ஒன்றிணைந்து ஏறக்குறைய 3 முறை பேராலய நிர்வாகத்துடனும் மற்ற பொதுத்துறை தலைவர்களுடனும் கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். ஆகவே யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், எங்கெங்கெல்லாம் அதிக காவல்துறையினர் தேவைப்படுவார்கள், எங்கெல்லாம் சுகாதாரம் மிகவும் தேவைப்படும் என்பதையெல்லாம் நுணுக்கமாக இந்த ஆண்டு நாங்கள் பார்த்து செய்கிறோம். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் காவல்துறையும் தீயணைப்பு துறையினரும் மற்றும் கடற்கரை ஓரத்தில் ஏதும் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக காவல் கடற்கரை காவலர்களும் நிறைந்திருக்கிறார்கள். மேலும் யாருக்கும் எந்த விதமான உடல்நலக் குறைவோ நோயோ தொற்று வியாதியோ வந்துவிடக் கூடாது என்பதற்காக சுகாதாரத்துறையும் மிகவும் சிறப்போடு செயல்படுகிறார்கள். நடமாடுகின்ற சுகாதார வண்டிகளும் ஆம்புலன்ஸ்களை போன்று இருசக்கர வாகன உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாகனங்களும் இன்னும் ஆங்காங்கே எங்களுடைய ஆம்புலன்ஸ்களையும் சேர்த்து ஏறக்குறைய வேளாங்கண்ணி முழுவதும் 5 ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. எந்த விதமான அவசர உதவிக்கும் நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று தண்ணீர், சுகாதாரம் மற்றும் அதை சார்ந்தவற்றில் பேராலயமும் மிகவும் கண்ணும் கருத்துமாக தேவையான இடங்களில் போதுமான அளவிற்கு மேலாகவே குடி தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சுகாதார பணியாளர்கள் ஏறக்குறைய 700 பேருக்கு மேல் கோவிலை சுற்றி, கோயில் வளாகத்தை சுற்றி, கோயிலுக்கு சொந்தமான இடங்களை சுற்றி எப்பொழுதுமே மிகவும் சுத்தமாக வைத்திருப்பது வழக்கம். அதே போன்று எவ்வளவு கூட்டம் வந்தாலும்
எவ்வளவு நெருக்கடியான நேரங்கள் வந்தாலும், மக்கள் அதிகமாக இருந்தாலும் அங்கெல்லாம் சுகாதாரத்துறையோடு எங்களுடைய துப்புரவு பணியாளர்கள் மிகச் சிறப்பாக செயல்படுவது மக்கள் அனைவராலும் பாராட்டப்படுகின்ற ஒரு ஒரு விடயமாக உள்ளது. மேலும் இந்த ஆண்டு நாங்கள் அதிகமான பேரை எதிர்பார்க்கிறோம். காரணம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்தும் SCTC இவர்கள் எல்லாம் ஏறக்குறைய தமிழகத்தின் பேருந்துகளை அனுப்பி இருக்கிறார்கள். பேருந்துக்கு வருகின்ற ஓட்டுநர்களும் நடத்துனர்களுக்கும் சிறப்பான வசதிகள் எல்லாம் சென்ட் மேரிஸ் பார்க்கில் செய்யப்பட்டிருக்கின்றன. சென்ட் மேரிஸ் பார்க்கில் ஒரு இலவச கழிப்பிடமும் அங்கு குளிப்பதற்கு தேவையான இடவசதிகள் அனைத்தும் பயணிகளுக்காக இந்த முறை செய்திருக்கிறோம். ஏறக்குறைய 60 மக்கள் குளிப்பதற்கும் கழிப்பிடங்களையும் இந்த ஆண்டு நான் என்று சொல்லக்கூடிய இடத்துல மிக நவீன முறையில கழிப்பிடங்கள் ஏறக்குறைய 120 செய்திருக்கிறோம். ஆண்களுக்கென்று தனியாகவும் பெண்களுக்கென்று தனியாக குளிப்பதற்குறைகளுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதோடு கூட ஒரு சிறப்பான நன்றியை நான் அவசியம் தென்னக ரயில்வேக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் வேளாங்கண்ணியை இங்கு தேவையான அனைத்தையும் செய்து இப்பொழுது ஏறக்குறைய 22 ஸ்பெஷல் ட்ரெயின்கள் வந்து செல்லக்கூடிய விதத்திலும் இந்த திருவிழா முடிந்த பிற்பாடு பர்மனண்டாக இங்கேயே வருகின்ற வண்டிகளை பழுது பார்க்கவும் அவைகளுக்கு பழுது பார்த்து மீண்டும் செல்வதற்கான வழிவகைகளையும் செய்து தருவதாக சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இன்னும் ஓராண்டில் இங்கு வந்தே பாரத்தும் மற்றும் அம்ரித் பாரத் என்ற வண்டியும் வருவதற்கான வழிவகைகள் எல்லாம் செய்வதற்கான ஏற்பாடுவே தென்னக ரயில்வேக்கு ஒரு சிறப்பான நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவைகள் எல்லாம் கடந்து பக்தர்கள் வழக்கமாக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். இன்னும் பக்தர்களுடைய வசதிகளுக்காக மாதா குளத்தை புதிதாக அமைத்திருக்கிறோம். பழைய அந்த மாதா குளத்தை அதில் இருக்கின்ற தண்ணீரை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் எல்லோரும் பார்ப்பதற்கு வசதியாக அது ஒரு ஜெபிக்கின்ற இடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை நாங்கள் சிறப்பாக வடிவமைத்து இரவிலே வண்ண விளக்குகளோடும் பகலிலே அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய விதத்திலும் அழகாக இருந்த பழமை வாய்ந்த அந்த குளத்தை கண்களால் கண்டு பரவசம் அடைந்து செல்ல முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை விட காட்சி தந்த அந்த அன்னை அங்கு வருகின்ற அனைவருக்கும் அருள் பாலிப்பாள் என்றும் அரிய கலையரங்கத்தையும் நாங்கள் அமைத்திருக்கிறோம். அந்த கலையரங்கத்தில் ஏறக்குறைய 250 300 அருட்தந்தையர்கள் திருப்பலி நிறைவேற்ற முடியும். முன்பாக ஏறக்குறைய 70 இந்த ஆண்டு முழுவதும் எல்லா துறைகளிலும் நாங்கள் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறோம். அரசு துறைக்கும் பேரூராட்சிக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வாருங்கள், அன்னையினுடைய அருளை பெறுங்கள். மகிழ்வோடும் மனநிறைவோடும் திரும்பி செல்ல உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் பேராலயத்திலிருந்து வேண்டிக் கொள்ளுகிறோம், ஜெபித்துக் கொள்ளுகிறோம். நன்றி.